இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பாவக்காய் மேலே இருக்குது. இந்த செடி இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா ஆர்கானிக்காக ஒரு செடியை வளர்க்குறங்கிறது ரொம்ப சவாலாக தாங்க இருக்குது. இந்த செடி பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸில் நல்லா படர்ந்து வளர்ந்தது. பட் பூ வச்சு பிஞ்சு விடும்போது என்ன ஆச்சுன்னா 10-15 பிஞ்சுங்க கிட்ட பிஞ்சுலே பழுத்து வீணாக போயிடுச்சுங்க. அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நான் அப்டேட் தான் இந்த வீடியோ. இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி கிட்ட பெருசாகவே வளர்ந்து வருதுங்க. ஸோ என்னென்னா ஆர்கானிக்காக ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்பவே அவசியமாக இருக்குங்க. இப்படி ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரைக்காய். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது தானாகவே வளர்ந்து வந்ததுங்க. அதையும் பாவக்காய் செடியோடையே ஏற்றி விட்டுட்டோம். இன்றைக்கான ஒரு பொரியலுக்காக கொஞ்சமாக அவரைக்காய் பறிச்சுட்டு போயாச்சு. ஆர்கானிக் ஃபார்மிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டு போக ஊண்டுகோலாக இருக்கும்.